அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம வந்து பவன முக்தாசனா சீரியஸ் 2ல் பகுதி 2 வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து படுத்துட்டு கொஞ்சம் சில ஆசனாஸ்லாம் பண்ண போகிறோம். அந்த எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1 ஒன்றும் இல்லை. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காலை மடக்கிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி பின்னோக்கி வந்து அப்படியே பண்ணுவோம். அதாவது ராக் அண்ட் ரோல் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம பண்ணுவோம். காலை மடக்கிட்டு வந்து பண்ணுறவோம். இது வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வு அடைஞ்சிரும். பவன முக்தாசனா சீரியஸ் 2 முழுவதுமே வந்து நம்மளோட வயிற்று சம்பந்தமான பயிற்சிகள் தான் எல்லாமே இருக்கும். இப்போ பார்க்கலாம். கால் இப்படி லைட்டாக மடக்கிட்டு ஒன்று வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக. அப்படி இல்லைன்னா 2 கை மட்டும் இப்படி வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ அப்படியே வந்து இப்படி பின் நோக்கி போகிறோம். போயிட்டு அப்படியே வரும். அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அப்படியே வந்து நம்ம மேல் நோக்கி வந்துடலாம். 2 3 4 5 6 ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இது இங்கே பண்ணும்போது நம்ம 6 தடவை தான் பண்ணுறோம். நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து ஒரு 10 முறை வந்து கண்டிப்பாக செய்யணும். இப்போ அப்படியே வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து செஞ்சிடலாம். பயிற்சி 2லே காலை மடக்கிட்டு அப்படியே வந்து இப்படி இடது பக்கம் வலது பக்கம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இதில் இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் பண்ணும் போது 2 முட்டியுமே வந்து அதாவது ஒரு முட்டி கீழே இருக்கும்போது போய் அப்படியே வந்து தரையை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வலது பக்கம் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம உருளணும். அந்த மாதிரி உருளும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதியும் சரி நம்ம முதுகு பகுதிக்குமே வந்து ரொம்பவே வந்து தளர்வு அடைஞ்சிரும். இப்போது அடுத்து பயிற்சி 3 சுத்த உத்தர கர்ஷாசனா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஒன்றும் இல்லை. 2 காலுமே மடக்கிட்டு 2 காலுமே ஒரு பக்கமாக வந்து இப்படி கொண்டு வர போகிறோம். ஒரு பக்கம் கொண்டு வந்து இடது கை வைக்க போகிறோம். வலது கையை வந்து இப்படி வச்சுட்டு எந்த காலுக்கு எந்த பக்கம் இருக்குமோ அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம தலையை வந்து திருப்ப போகிறோம். இப்படி திரும்பி வச்சுப்போம். நம்ம 2 தோள் பட்டியுமே வந்து இப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே வச்சுக்கலாம். இதிலே வந்து சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி இப்போ வலது பக்கம் பண்ண போகிறோம். கால் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளோட தலை வந்து திரும்பி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி அதாவது ராக் அண்ட் ரோலிங் இப்படி முன்னோக்கிது, அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம், அதுக்கப்புறம் சுத்த உத்தர கர்ஷாசனா. இது செய்யும் போது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிறது வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற வந்து சதைகளாக இருந்தாலும் சரி, அந்த கொழுப்புகள் இல்லை வந்து இந்த அழுக்குகள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கியூர் ஆகும். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.